ஆனால் நம்முடைய பார்வை ஃபுல்லாகவே இந்த எகிப்து ஜனங்களை போல எப்படி இருக்கு? இப்படி பார்த்தா பார்வோன் சேனை, இப்படி பார்த்தா செங்கடல். ஐயோயோ மாட்டிக்கிட்டோமே, இதுதான் நடக்குது. நம்ம பார்க்க வேண்டியது இங்கே வழி மறைச்சிருக்கு, பின்னாடியும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அங்கே போகிறதுக்கு பிரச்சனையே இல்லையே. அவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இப்படி பார்த்தா தான் பிரச்சனை, இப்படி பார்த்தா தான் பிரச்சனை, இப்படி பார்த்தா தான் பிரச்சனை, இப்படி பார்த்தா தான் பிரச்சனை, இப்படி பார்த்தா என்ன பிரச்சனை இருக்கு? ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்களா அப்படின்னு சொன்னா யோசித்து பாருங்க. அதிகமா பார்க்கல. கூப்பிட்டாங்க. ஐயோ என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னா, எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, மோசையை நோக்கி சொல்றாங்க, எகிப்துல பிரேத குழி இல்லைன்னா எங்க கூட வந்த, இதுதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது. உங்க ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணாரு? அவனுக்கும் அது ஆண்டவர் தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பெட்டரா தெரியுதா? பழைய வாழ்க்கை நல்லா இருக்கா? அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உங்க வாழ்க்கை மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மளை ஒரு ஏதோ நோக்கத்துக்காக கூட்டு போயிட்டு இருக்கிறார். ஏதோ நோக்கம் வச்சிருக்கிறார் உங்க மேல. ஒரு திட்டம் இருக்கு. ஆனா நம்முடைய பார்வை ஃபுல்லாவே இந்த எகிப்து ஜனங்களை போல எப்படி இருக்கு? இப்படி பார்த்தா பார்வோன் சேனை, இப்படி பார்த்தா செங்கடல். ஐயோயோ மாட்டிக்கிட்டோமே, இதுதான் நடக்குது. நம்ம பார்க்க வேண்டியது இங்க வழி மறைச்சிருக்கு, பின்னாடியும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அங்க போறதுக்கு பிரச்சனையே இல்லையே. அவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இப்படி பார்த்தா தான் பிரச்சனை, இப்படி பார்த்தா தான் பிரச்சனை, இப்படி பார்த்தா தான் பிரச்சனை, இப்படி பார்த்தா தான் பிரச்சனை, இப்படி பார்த்தா என்ன பிரச்சனை இருக்கு? ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்களா அப்படின்னு சொன்னா யோசித்து பாருங்க. அதிகமா பார்க்கல. கூப்பிட்டாங்க. ஐயோ என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னா, எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, மோசையை நோக்கி சொல்றாங்க, எகிப்துல பிரேத குழி இல்லைன்னா எங்க கூட வந்த, இதுதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது. உங்க ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணாரு? அவனுக்கும் அது ஆண்டவர் தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பெட்டரா தெரியுதா? பழைய வாழ்க்கை நல்லா இருக்கா? அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உங்க வாழ்க்கை மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மளை ஒரு ஏதோ நோக்கத்துக்காக கூட்டு போயிட்டு இருக்கிறார். ஏதோ நோக்கம் வச்சிருக்கிறார் உங்க மேல. ஒரு திட்டம் இருக்கு.